வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிசி டு டிசி பூஸ்டர் கன்வெர்ட்ரு. அது வந்து லோ வோல்டேஜ் இருந்தாலும் சரி டிசி கொடுத்து இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட்டில் வந்து நம்ம 35 வோல்டேஜ் வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி. அவுட்புட் வோல்டேஜ் வந்து வேரியபிள் வோல்டேஜ் தான். இன்புட் நம்ம எவ்வளோ கொடுத்தாலுமே அவுட்புட் நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோமோ அதை வந்துடும். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதுக்கான இதை போட்டிருக்கிறேன். இந்த கன்வெர்ட்டரோட ரிவ்யூ தான் போட்டிருக்கிறேன். அது எப்படி அன்பாக்சிங் ப்ளஸ் அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது செக் பண்ணி போட்டுக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எலக்ட்ரிக் சைக்கிளில் வந்து சார்ஜ் பண்ணுறக்கு, அதாவது சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக எடுத்து எலக்ட்ரிக் சைக்கிள் சார்ஜ் பண்ணுறக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது கடைசியில் சொல்லியிருக்கேன், வீடியோ கடைசியில். அது இல்லாமல் நான் எதுவும் மெயினாக வாங்கினது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சோலார் டிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் லென்த் வந்து ஒரு ரூமுக்கும் கொஞ்சம் வந்து தூரமாக போய் வர மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா 0.5லேருந்து 1 வோல்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகுது, ட்ராப் ஆகுது. அப்போது இங்கே 12 வோல்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேட்டரியிலேருந்து அங்கே வரும்போது உங்களுக்கு 11 வோல்ட்டு தான் வருது. அப்போது ஃபேனு லைட்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கியிருக்கேன் மெயினாக. அது இல்லாமல் வந்து இங்கே நம்ம 12 வோல்ட்டு 13 வோல்ட்டு அவுட்புட்டில் இதில் வச்சிட்டோம்னா, செட் பண்ணி வச்சிட்டோம்னா, நமக்கு அங்கே அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 1 வோல்ட்டு ட்ராப் ஆனால் கூட 12 வோல்ட் நமக்கு வந்துடும். அதுதான் மெயின் ரீசனு. அப்போ உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் இல்லாமல் ஒரே கான்ஸ்டன்டான வோல்டேஜ் கிடைக்கும் இதில். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணி சோலார்லேருந்து டைரெக்டாக சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். பேட்டரிஸு வெஹிக்கிள் பேட்டரியில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது இன்புட் வந்து 12 வோல்ட்லேருந்து 35 வோல்ட்லேயும் கொடுத்துக்கலாம். அதே போல் ஏன்னா சோலார் பேனல்லேருந்து 19 வோல்டேஜ் வருது. அவுட்புட் பார்த்திங்கன்னா நீங்கள் 25 வோல்டேஜ் வச்சிட்டிங்கன்னா 24 வோல்ட் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது நிறையா வெஹிக்கிள்கெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கிறேன். கடைசியில் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக புரியும். இப்போ நம்ம இது செக் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இது 2 அவுட்டு பக்கத்தில் இது 2 இதுதான் நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு பார்த்துக்கலாம். நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து இது எடுத்து மல்டிமீட்டரில் சொருகிட்டோம். இப்போ இன்புட் வந்து கொடுத்தாச்சு. இதில் இப்போ பேட்டரி ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா
20.3 வோல்ட் நிற்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ரீசெட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ இந்த வோல்டேஜ் எவ்வளோங்கிறது, எவ்வளோ ரைஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பத்தில் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிதே போகுது, அது நல்லா சுற்ற வேண்டியது இருக்கு. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வரும். மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் இப்போ 33 போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து 35 வரைக்கும் போட்டுருக்காங்க. 35 வரைக்கும் அவுட்புட் வோல்டேஜ் போகணும்னு போட்டிருக்காங்க. 12லேருந்து 35 வரைக்கும், 35 வரைக்கும் வச்சே பார்க்கலாம். ஃபுல்லாக பண்ணி பார்த்து அவ்வளோதான் போகுதுங்க. 33.5 மேக்ஸிமம் வருது. இப்போ நம்ம டவுன் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது
டவுன் பண்ணியாச்சு. நம்ம 25 வோல்டேஜ் வச்சுருக்கிறோம். இது வச்சு தான் இந்த வோல்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து 24 வோல்ட் பேட்டரியில் வந்து 12 வோல்ட்லேயே சார்ஜ் பண்ணுறது. இன்புட் 12 வோல்ட் கொடுத்து 24 வோல்ட் பேட்டரி, அதாவது வந்து பைக் பேட்டரி, எலக்ட்ரிக் சைக்கிள் பேட்டரியெலாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இப்போ 12 வோல்ட் சப்ளை தான் வர இடத்துல 24 வோல்ட் வரல, அதாவது சோலார் பேனலில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூஸ்டர் கன்வெர்ட்டர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 6 ஆம்ப்ஸ் வரைக்கும் அதிகமாக போகும். மேக்ஸிமம் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்புட் கரண்ட் 10 ஆம்ப்ஸ் மேக்ஸிமம், அவுட்புட் கரண்ட் 6 ஆம்ப்ஸ் வரைக்கும் போகும். நம்ம அடுத்ததாக இன்புட் வோல்டேஜை கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்புட் வோல்டேஜ் இதில் கரெக்ட் பண்ண முடியாது. நான் என்ன நம்ம 12 வோல்ட் பேட்டரி தான் போட்டுருக்கோம். அது என்ன இன்புட் வருதோ அதுதான் அவுட்புட்லேயே கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அதனால் நம்ம இந்த வோல்டேஜ் நமக்கு கரெக்டானது 25 வோல்டேஜ். இது வச்சு நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் இது சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகிறது வந்து கொஞ்சம் 35-6 வோல்டேஜ்னால் அது முடியாது. அது ஏன்னா நமக்கு அது வந்து இதில் மேக்ஸிமமே 33.5 தான் வருது வோல்டேஜ். அதனால் 36 வோல்ட்டுக்கான முடியாது. அதுக்கு தனியாக பூஸ்டர் கன்வெர்ட்டருக்கு அது வாங்கி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து சக்ஸஸ் நமக்கு. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் அமைச்சிருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.